எவன் கூடயாவது பேசுன்றா? பஸ்ல போனா ஓசி பஸ்ன்றா, கோயிலுக்கு போனா வேசின்றா, பஸ்ல போனா ஓசின்றா. இவனை மாதிரி ஆளுங்க மக்கள் 1000 ரூபாயை கொடுத்துட்டு, இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு மக்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த கூடாதோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறான். இதை தொடர்ந்து தமிழக விரோத போக்கிலும் இந்த சாராயத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த போதை அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பது போதை அரசாங்கம், கஞ்சா சாராயம் இருக்கின்ற அரசாங்கம். இன்றைக்கு ஜாபர் சாதிக்கின்ற ஒரு போதை வியாபாரி யாருன்னா 2000 கோடிக்கு போதை பொருள் வித்த ஜாபர் சாதிக்கு திமுகவை சேர்ந்தவன், அவன் தம்பி விசிகாவை சேர்ந்தவன். இவங்க 2 பேரும் இந்த நாட்டை கூறு போட்டு, விசிகாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டை கூறு போட்டு கஞ்சா சாராயம் போதை பொருட்களை விற்கக்கூடிய மாநிலமாக மாற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் இவர்கள் கொடுக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை வேறு மேலடி மண்ணோடு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவரும் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாம் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம், ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்கப்படும் சின்னம் குக்கர் சின்னம். இன்னைக்கு இந்த நிக்கிறாரு, இந்த லைட் அன்னை டிடிவி அண்ணன் போட்டு கொடுத்தது, தேவருக்கு சிலைக்கு இந்த லைட் போட்டு கொடுத்தது டிடிவி அண்ணன். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்கான், சவுக்கு சங்கர் ஒருத்தர் இருக்கான். அவனை வச்சு முக்குளத்தூர் சமுதாயத்தை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாதோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறான். முக்குளத்தூர் சமுதாயம் சாராயம் குடிக்கிறவன், ரவுடித்தனம் பண்றவன், முக்குளத்தூர் சமுதாயம் என்றாலே அவன் தகுதியற்றவன் என்று சொல்லி அந்த சவுக்கு சங்கரை வச்சு எடப்பாடி பேச வைக்கிறார் என்று சொன்னால், அந்த எடப்பாடிக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய தேவரின் அமைப்புகள் எல்லாம் போகிறது என்று சொன்னால், இது என்ன இதெல்லாம் நாடா என்னன்னு கேட்கிறேன். நம்ம சமுதாயத்தை ஒருத்தர் கேவலமா பேசுறான். சவுக்கு சங்கரை வச்சுட்டு எடப்பாடி இந்த சமுதாயம் அனைத்தும் போதைக்கார சமுதாயம், வன்முறை சமுதாயம், ரவுடி பய, தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பூரா ரவுடி பயலுங்க, அவங்க வேலைக்கு கூட எடுக்க மாட்டான், அவங்க மூஞ்சிய பாரு முகரைய பாரு, இப்படியே பேசுறான். நான் இருக்கிற எடுத்து போட்டு காட்டுறேன். ஆனா இதை பேச வைக்கிற யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தேவர் அமைப்புகள் எல்லாம் அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொன்னால், அதுதான் நமக்கு மனவேதனை அளிக்கின்றது. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் முதல்வர் ஆன உடனே என்ன சொன்னாரு? நான் முதல்வர் ஆனால் மதுரை விமானத்துக்கு தேவர் பெற போயிட்டார். இன்ன வரைக்கும் வச்சாரா? வைக்கல. ஏனால் இவர்கள் எல்லாம் தேவர் அனைத்துமே அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் இந்த தேவரை தெய்வமாக வழிபடுகிறேன் என்று சொல்லி அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சொல்லுகின்றார், பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த பகுதியிலே ஒரு 40 எம்பி கிடையாது, ஒரு 150 சட்டமன்ற எம்எல்ஏ கிடையாது, கவுன்சிலர் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் தமிழர்களை நேசிக்கிறார்கள். சென்ற இடமெல்லாம் தமிழை பற்றி பேசுகிறார், சென்ற இடமெல்லாம் தமிழனை தூக்கி பிடிக்கிறார். இன்றைக்கு வெளியுறவு துறை அமைச்சராக இருப்பவர் தமிழர், இன்றைக்கு நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழர், இன்றைக்கு ஐஎஸ்ஆர் தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழர், ஐடி பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருப்பவர் தமிழர். ஆனால் சென்ற இடமெல்லாம் தமிழரை தூக்கி பிடிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை இந்த வரை தமிழர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். இந்த குக்கர் சின்னத்திலே டிடிவி தினகரன் அவர்களை எல்லோருக்கும் தெரியும். அம்மா இடத்திலே நெருக்கமானவர், அம்மா இடத்திலே நெருக்கமாக இருந்து பல லட்சம் கோடிகளை எல்லாம் அவர் தூசியாக மதித்தவர், பணத்தின் மீது பற்று இல்லாதவர், மக்கள் செல்வர் என்று பெயர் பெற்றவர். அப்படி மக்கள் செல்வரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக தேனி பாராளுமன்றத்திலே வந்து அடையும். தேனி பாராளுமன்றத்திலே மக்கள் அனைவரும் சுயேட்சமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம், குக்கர் சின்னம் என்று சொல்லி வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எங்களோடு வந்திருக்க தோழமை கட்சியான தமிழர் தேசிய கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜகவினுடைய ஓபிஎஸ் அணி, பிரபல கல்லர் எழுச்சி பாசறை, பாமக பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அண்ணன் ஓபிஎஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான நிர்வாகிகள் தான். அவர்களை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.